அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை தொடர்ந்து கேட்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். போன லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஹாலோ பேரண்டிங் அப்படிங்கிற முறையை பற்றி, அதாவது மாற்று பெற்றோர் மாதிரியான ஒரு முறை பற்றி தாஜி சொல்லியிருந்தாங்க. இதில் பெற்றோர்களுக்கான ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு ஒன்று தாஜி கொடுத்துருக்காரு. என்னென்னா, ஒரு குழந்தையாக நீங்கள் உங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் உங்களுடன் இருந்தார்களா அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவினார்கள்? இப்போது உங்களது குழந்தைக்கு நல்ல ஹாலோ பெற்றோராக யார் இருக்க முடியும் என நினைக்கிறீர்கள் மற்றும் ஏன் அப்படிங்கிறதை சிந்திச்சு பாருங்கள். நீங்களும் ஒரு நாள் இத்தகைய ஹாலோ பெற்றோர் ஆகலாம் என நினைக்கிறீர்களா? அவ்வாறெனில் அதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம சிந்தித்தலுக்கான ஒரு செயல்பாடாக தாஜி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக, ஹாலோ வளர்ப்பு முறை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தாஜி தொடர்ந்து சொல்கிறாரு. ஒரு ஹாலோ இணைப்பு இருப்பது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு உணர்வை தருது. ஏன்னா குழந்தைகள் நம்மக்கிட்ட விஷயத்தை பகிர்ந்துக்கலைனாலும் ஹாலோ பெற்றோராக இருக்கக்கூடிய அவங்கக்கிட்டையாவது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அது நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் சொல்ல விரும்ப முடியாத விஷயங்களை ஹாலோ பெற்றோர்கள் கேட்குறாங்க அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இருவருக்கும் இடையே, அதாவது பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஒரு தொடர்பு பாலமாக அவங்க இருக்காங்கங்கிறத சொல்கிறாரு. ஸோ இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம்தான் சொல்லிட்டு ஒரு 2 உதாரணம் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு நாம் இருக்கோம், நம்மளுடைய ஒரு சகோதரியுடைய மகள் மருத்துவம் படிக்கிறதா இல்லை சமையல் கலை படிப்பதான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சித்தி பெரியம்மா நீங்கள் சொல்லுங்கள், நம்மக்கிட்ட நம்ம ஒரு ஹாலோ பேரண்ட்டாக நினச்சி நம்மக்கிட்ட அபிப்பிராயம் கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. இல்லை நம்மளுடைய தம்பி பையன் அண்ணன் பையன் அந்த மாதிரி யாருக்காவதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மக்கிட்ட அந்த பசங்க வீட்டில் அம்மா அப்பாவை விட இந்த மாதிரி கேட்குற விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹாலோ பெற்றோராக இருந்து அதுக்கு நன்மை அளிப்பது என்ன அப்படிங்கிறத சிந்தித்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஹாலோ பெற்றோராக இருக்கிறவங்க பெற்றோர்களுடைய இடத்தை அபகரிக்கிறது கிடையாது. அவங்க பெற்றோருக்கும் குழந்தைக்கும் ஆதரவு அளிக்கக்கூடியவங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தங்களது பெற்றோரை ஏமாற்றம் அடைய செய்து விடுவோமோ என்பது ஒரு குழந்தையின் மிகப்பெரிய கவலைகளில் ஒன்று. சில நேரங்களில் தாங்கள் கூறுவதை நன்கு கவனித்து கேட்கக்கூடிய மற்றும் மதிப்பீடு செய்யாதவர்களாகவும் கவலை கொள்ளாதவர்களாகவும் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் குழந்தைகளால் எளிதாக பேச முடிகிறது. பெற்றோர்கள் அனைவருமே மதிப்பீடு செய்பவர்கள் அல்ல என்றாலும் பெற்றோர் குழந்தை உறவு முறையில் பற்றுதல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதனால தான் சில நேரங்களில் உணர்ச்சி பூர்வமான பதில்வினை நடக்குது. ஏன்னா நம்ம சொல்கிற சில விஷயங்களில் குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமாக பதில்வினை ஆற்றுனால பெற்றோர் ஏமாற்றம் அடைகிறாங்க. நம்ம குழந்தைகிட்ட நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும்போது கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறார். குழந்தைக்கு தன் தந்தை அலட்சியத்துடன் தோள்களை உயர்த்துவது தன்னை ஏளனம் செய்வதாகவோ அல்லது தன் தாய் சற்றென்று சிந்திக்காமல் கோபத்துடன் பதிலளிப்பது ஒரு போர்க்களத்தில் ஆயத்தமாவது போலவோ தோன்றலாம். சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட அளவுக்கு அதிகமாக எதிர் செயலாற்றுபவர்களாகவோ அல்லது பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்களாகவோ இருக்கக்கூடும். இந்த ஹாலோ பெற்றோர்களாக அனைவரையும் அமைதியாக இருக்க செய்யவும் சூழ்நிலையை நன்கு புரிந்து கொள்ள உதவிடவும் முடியுங்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹாலோ பெற்றோராக அவங்களால சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்க முடியும். வேதனை தரக்கூடிய ஒரு இக்கட்டான தருணங்களாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கா, உங்களுக்கு மகள் இருக்கா, அந்த பொண்ணு சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி
ஒரு தவறான ஒரு மோசமான செய்தி யாரோ ஒருத்தர் போட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி அந்த பொண்ணு வந்து கவலைப்படுது. அவள் கவலைப்படுறது தெரிஞ்ச உடனே நாம் அவளுக்கு நம்பிக்கையூட்டுற விதத்தில் நம்மளுடைய மகள் இல்லையா, ஸோ நமக்கு அவங்க மேலே இருக்கிற அன்பு பாசம் பற்றுனால நம்ம கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம எவ்வளோ இந்த விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாலும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிடுவோம். நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்க மனசில் ஒரு வேதனை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரங்களில் வேறு ஒருவரது ஆறுதலான வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையூட்டுவதாக இருக்கும்னு சொல்கிறார். ஹாலோ பெற்றோர்கள் அனுதாபத்துடன் கேட்பவர்களாக உங்கள் மகளை ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கை அளிப்பவர்களாக இருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் கூறியதைத்தான் ஹாலோ பெற்றோர்களும் கூறுவார்கள். ஆனால் அவர்களது வார்த்தைகள் அவள் மனதில் ஆழமாக பதிகிறது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பெற்றோர் சொல்கிறதே அவங்களே சொன்னாலும் அது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஆழமா அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு ஆய்வு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணது. அதாவது சமூக ஆதரவு நீடித்த ஆக்கப்பூர்வமான விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா தாய்மார்களுக்கு வந்து சமூக ஆதரவை தருவதில் சமுதாயம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்வரில் உள்ள கொலராடோ பல்கலைக்கழகத்தை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்களை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு செவிலியர் ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்வாங்களாம். அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட குழந்தை பிறந்து 2 வயசு ஆகிற வரைக்கும் அந்த செவிலியர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 21 தடவை அவங்க வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி கவனிச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சதை ஆராய்ஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைங்கள் வந்து உணர்வு ரீதியாக குறைந்த அளவே பயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் அந்த குழந்தைகள் வந்து மொழிகளை வந்து விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாகவும் இருந்தாங்களாம். இந்த செவிலியர்களோட ஆதரவு கிட்டாத குழந்தைகள் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி செவிலியர்கள் போய் கவனிச்சிக்காத குழந்தைகள், அந்த குழந்தைகளை விட இந்த குழந்தைங்களுக்கு வந்து மன வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செவிலியர்களோட இந்த ஒரு எளிமையான ஆதரவுனால குழந்தைக்கு கிடைத்த பலன் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர்களிடம் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வின் மூலமாக. ஸோ சமுதாய ஆதரவு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமாக இருக்குது. ஆனால் சமுதாயத்தில் அல்லது குடும்பத்தில் ஹாலோ வளர்ப்பு முறை நமக்கு உதவும்.